கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். கோவை மருதமலை வனப்பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த தாயை பிரிந்த வனப்பகுதிக்குள் சென்ற குட்டி யானை அருகில் உள்ள பாக்குத்தோப்பில் அடையாளம் காணப்பட்ட நிலையில் குட்டி யானையை தாயுடன் சேர்க்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரவீந்திரன். வணக்கம் ரவீந்திரன், விவரங்கள். வணக்கம். கோவை மருதமலை வனப்பகுதியில் கடந்த வாரம் உடல்நிலை குன்றிய நிலையில் 40 வயது மதிக்கத்தக்க பெண் யானை ஒன்று அதன் குட்டியுடன் இருந்ததை வனத்துறையினர் கண்டறிந்தனர். பின்னர் வனத்துறையின் கால்நடை மருத்துவத்துறையினரும் தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில் நல்ல குணமடை வைத்து 2 நாட்களுக்கு முன்பு வனப்பகுதிக்குள் பத்திரமாக அனுப்பப்பட்டது. இதற்கிடையில் அந்த குட்டி யானையானது வனத்திற்குள் சிகிச்சைக்கு முடிவதற்கு முன்பே வனத்திற்குள் சென்று விட்டது. பின்னர் தாய் யானையை வனத்திற்குள் சிகிச்சை முடிந்த நிலையில் அனுப்பப்பட்ட வனத்துறையினர் தீவிரமாக அதன் குட்டியை ட்ரோன் உதவியுடன் தேடி வந்தனர். இந்த நிலையில் பாத்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் அருகே உள்ள குப்பனூர் கிராமத்தில் ஒரு தனியார் பாக்குத்தோப்பில் சுற்றி வந்ததை அதன் அருகில் உள்ள மக்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். பின்னர் அங்கு சென்ற வனத்துறையினர் அந்த குட்டி யானையை பாதுகாப்பாக கூட்டி வந்து இப்போது வனத்திற்குள் தாய் யானையுடன் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். இப்போது பாத்தீங்கன்னா வனத்துறை தரத்தில் பாத்தீங்கன்னா தாய் யானையானது 500 மீட்டர் சுற்றளவு உள்ள வனத்திற்குள் உள்ளதாக தெரிவித்தனர். இன்று மாலையோ அல்லது நாளை காலைக்குள்ளோ தன்னை தாய் யானையானுடன் இணைக்கும் பணியில் சேர்க்கும் தாய் யானையுடன் சேர்ந்துவிடும் என தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ரவீந்திரன். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.